வெல்கம் டு TN61 டிசைன். நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு பார்ட் அசம்பிள் டயக்ராம்ஸ் அண்ட் அசம்பிள் அண்ட் டிராயிங் எப்படி நம்ம மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். பார்ட் அசம்பிள் அண்ட் டிராயிங்ஸ் நம்ம வந்து பார்ட்டை வந்து தனித்தனியாக வரைஞ்சி மேக் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறதுலேருந்து நமக்கு டிராயிங் அவுட்புட்டை எப்படி ஒரு மிஷின் ஷாப்புக்கோ ஒரு ஒர்க் ஷாப்புக்கோ கொடுக்குறோம் அப்படின்னா அது டிராயிங் மூலியமாக தான் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்காக தான் நம்ம இந்த டிராயிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்ட்டு சூஸ் பண்ண உடனே நமக்கு வந்து டேஷ்போர்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் நம்மளால் அதை நமக்கு தேவையான நம்ம நீடுக்கு வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணிக்கலாம், எந்த சூஸ் பண்ணோமோ அது நம்ம தேவையான நீடெல்லாம் ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் பேஸ் அண்ட் ரிவால்வ் பேஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிளைன், டாப் பிளைன், ரைட் பிளைன் இந்த 3 பிளைனை சூஸ் பண்ணி தான் நம்ம டிராயிங்ஸ் வரைய முடியும். நம்ம எந்த செக்ஷன் ஆஃப் வியூவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு டிராயிங்கை வந்து நம்ம எடுத்தோடனே ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி ட்ரைவ் பண்ணலாம், எந்த செக்ஷன்லேருந்து பார்க்கலாங்கிறத ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். எந்த ஒரு டயக்ராம் இருந்தாலும் ரீட் பண்ணணும். இப்போ நான் ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குது இது ஃப்ரண்ட் பிளைன், இது ரைட் பிளைன், இது டாப் பிளைன். நம்ம இப்போ எப்படி எக்ஸ்ட்ரூட் பேஸ் அண்ட் ரிவால்வ் பேஸ் எப்படி மேக் பண்ணுறதை பார்க்குறதுனால நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் டீச் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பிளைனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே நம்ம எந்த ஒரு டிராயிங் மேக் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டர் லைன் வந்து மேக் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு பிளைன் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிவால்வ் இருக்கிறது பண்ணுறதுக்காக, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்க்குறதுக்கு, ஒரு வியூவை கரெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சென்டர் லைன் தான். மோஸ்ட்லி சென்டர் லைன் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம ஒரு டிராயிங்கரை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். நான் சென்டர் லைன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். ரிவால்வ் பேஸுக்காக சிம்பிளாக ஒரு டிராயிங் வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து எனக்கு ஒரு ரிவால்வ் பேஸ் வேணும் அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் உள்ள ப்ரொஃபைலை வந்து நமக்கு எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்து நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன் வந்து கொடுத்துக்கிறோம். ஸ்மார்ட் டைமென்ஷன் ஓகே பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஜஸ்ட் டீச் பண்ணுறதுனால வந்து ரொம்ப ஓகே தேவைன்னா இப்போ எனக்கு ஒரு 100 mm இருந்தால் போதும். 100 mm. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 30 இருந்தால் போதும். சேம் இதுக்கும் நான் 30 கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 mm சேம் வந்துருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டைமென்ஷன் வந்து ஒரு 25. சேம் இந்த டைரக்ஷன்லேருந்து எனக்கு ஒரு 25 எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே 25 and 25 50. ஆல்மோஸ்ட் இது வந்து 50 இருக்கணும். கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, 50 கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தேவையான பார்ட் வந்து ஒரு பார்ட் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம டைமென்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் பிளாக் ஆகுது பார்த்திங்களா. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிராயிங் வந்து ஒரு கன்சர்ன்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கரெக்டாக சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சரில் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பேஸ் அப்படின்றதுல இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது நம்ம நார்மலாக ஸ்கெட்ச் பண்ணோம், அதுக்கு ஒரு உருவம், அதாவது ஒரு 3D வியூவில் நம்ம பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரூட் பேஸ் நமக்கு எந்த திக்னஸில் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 mm திக்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் டைரக்ஷன், இதை வந்து அதையும் பார்க்கணும்னா உங்களுக்கு இப்படி வச்சு நான் இது பண்ணுவோம். இப்போ ஆக்சிஸில் எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது பிளைண்டு. இதே டைரக்ஷன் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் எனக்கு பேக்கில் வந்துச்சு. பார்த்தீங்களா, இதான் வந்து பிளைண்டோட இது. பிளைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் எனக்கு ஃப்ரண்ட்டில் எனக்கு எக்ஸ்ட்ரூட் வேணும்னா ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், இல்லை பேக்கில் வேணும்னாலும் பேக்கில் வச்சுக்கலாம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பிளைன் அப்படின்னா என்னங்கிறது மட்டும் இப்போ சொல்லிடுறேன். மிட் பிளைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஆக்சிஸ்க்கான லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் நம்ம எவ்வளோ கொடுத்தோம்னா 20 கொடுத்தோம். அப்போ இந்த பக்கமும் 10 இந்த பக்கமும் 10 ஈவனாக இந்த சென்டர் ஆக்சிஸ் லைனுக்குள்ள நமக்கு எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் மிட் பிளைன். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான பார்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகே கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுத்தாச்சு. சேம் இதே மாதிரி தான் ரிவால்வ் பேஸ். ரிவால்வ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்குலர் ஆர் சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் உள்ள ப்ராடக்டோட இதெல்லாமே நம்ம வந்து ரிவால்வ் பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து அப்படியே நான் பேக் வந்துக்கிறேன். ரிவால்வ் பேஸ் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து மேக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து வெர்டிக்கலாக இது பண்ணல, அதனால வந்து இது வெர்டிக்கல் கொடுத்துட்றேன். வெர்டிக்கல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரி, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹரிசாண்டலாக மேக் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டலாக மேக் பண்ணதுக்கு அப்புறம் இதை வெர்டிக்கல் லைன் சூஸ் பண்ணி ஓகேங்களா. இப்போ ப்ராப்பராக ஒரு இது வந்தாச்சு. சேம் அதே மாதிரி தான் டைமென்ஷன் கொடுக்குறோம். ஸ்மால் டைமென்ஷன் கொடுத்துருக்கிறேன். இது ஒரு 100 mm எடுத்துக்கிறேன். கீழே வந்து எனக்கு ஒரு வந்து திக்னஸ் வந்து ஒரு 15 mm. 15 இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு வந்து ஒரு 35. இதோட திக்னஸ் ஒரு எத்தனை ஒரு 50 வச்சுக்கிறேன். இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்குலர் அல்ல ஆர் சிலிண்ட்ரிக்கல் டைப் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் பேஸ். சேம் அதே மாதிரி ஃபியூச்சர் போயிடும் ரிவால்வ் பேஸ் வந்து இது பண்ணிக்கிறோம். ரிவால்வ் பேஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் பேஸ் வந்துருச்சு. எப்பொழுதுமே ரிவால்வ் பேஸ் மட்டும் ஒரு சென்டர் ஆக்சிஸ் லைனுக்காக மட்டும்தான் ரிவால்வ் பேஸ் ஆகும். நமக்கு எக்ஸ்ட்ரூட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் தேவையில்லை. நமக்கு மிட் லைனில் வேணும்னா மட்டும்தான் நமக்கு சென்ட்ரல் லைன் வேணும், இல்லை அப்படின்னா நமக்கு தேவையில்லை. ஆனால் இதில் பொறுத்தவரை ரிவால்வ் பேஸ் பொறுத்தவரை நமக்கு இந்த சென்ட்ரல் லைன் வெரி மஸ்ட். ஓகேங்களா. இது வந்து நம்ம ஹாரிசாண்டலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெர்டிக்கலுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து வெர்டிக்கலாக உள்ள லைனுக்காக நான் பேஸ் பண்ணி இதை ரிவால்வ் பேஸ் பண்ணுறேன். வெர்டிக்கல் லைனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாடல் காமிச்சிருச்சு. ஓகேங்களா. இதை ரைட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பார்ட் வந்துருச்சு. ஓகேங்க. ரிவால்வ் பேஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஆர் சிலிண்டர் ஷாஃப்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரிவால்வ் பேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் அண்ட் ரிவால்வ் கட்டை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ஸ்வைப் லெஃப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டோட எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டை மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் உள்ள எல்லா ஆப்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எதில் தான் டவுட் இருந்தது இல்லை ஃபர்தராக உங்களுக்கு எந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணோம் அப்படின்னு வேணாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது இல்லை ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.